அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. ஒரு பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிக்கலாம், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு பொண்ணு உங்களை தீவிரமாக காதலிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா பெண்கள் ஒருத்தங்கக்கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா பெண்கள் ஆண்கள்கிட்ட ஒரு விதமான நட்பை விரும்பினாலுமே கூட அவங்க எப்போவுமே அவங்கள காதலிக்கவோ கல்யாணம் செஞ்சுக்கவோ மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எந்த விதமான ஆண்களை தங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். பெண்கள் தவிர்க்கக்கூடிய 8 வகையான ஆண்கள் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலுமே பெண்கள் இந்த மாதிரியான ஆண்களை விரும்பவும் மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாங்க, காதலிக்கவும் மாட்டாங்க. அப்போ ஒருவேளை இந்த 8 பாயிண்ட்ஸில் நீங்கள் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதில் முதலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டால், பெண்கள் பிறருடைய அங்கீகாரத்திற்கு அடிமையான ஒருவரை விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆண்கள் எப்போவுமே தொடர்ந்து அனுமதி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இதை செய்யலாமா, வேணாமா, போகட்டுமா, வேணாமா, நடக்குமா, நடக்காதா. அதே போல் இவங்க எல்லா விஷயங்களுக்குமே உடன்படுவாங்க. அதை இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான சொந்த கருத்துக்களும் இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க எதிர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எதிர்க்கும் போது இவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதாவது எப்போதுமே மற்றவர்கள் விரும்பாத ஒரு புதிய புதிய கருத்துக்களை இவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய முழு ஆளுமையும் மற்றவர்கள் தங்களை விரும்பணும் அப்படிங்கிறத சுற்றியே இருக்கும். மற்றவர்கள் நமக்கு அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத சுற்றியே இருக்கும். அவங்க ஒருத்தங்களை பார்த்து சிரித்தாலும் சரி, ஒருத்தவங்களோட பழகினாலும் சரி, அவங்கள நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் மட்டும்தான் அவங்க பழகிட்டே இருப்பாங்க. இவங்க ஆரம்பத்தில் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவராக இருந்தாலுமே கூட நாளடைவில் ஒரு பெண் எளிதில் கணிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார். அப்போ பெண்கள் இந்த மாதிரி இருக்கிற ஆண்களை பாராட்டலாம். ஆனால் பாராட்டும் ஈர்ப்பும் ஒரே விஷயம் கிடையாது, வெவ்வேறான விஷயங்கள். பாராட்டு வேறு, ஈர்ப்பு வேறு. அப்போ மற்றவருடைய அங்கீகாரத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆணை எந்த ஒரு பெண்ணுமே விரும்ப மாட்டா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, எந்த விதமான இலக்குகளும் இல்லாத ஒரு மனிதன். இங்கே பல ஆண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் தோற்றத்தை பார்த்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க, தோற்றத்தை பார்த்து நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆண்கள் தங்களுடைய தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே யதார்த்தம் அப்படிங்கிறது வேற இருக்கு. ஏன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா, வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மட்டுமே, நீங்கள் பேசுவதை பார்த்து மட்டுமே ஒரு பெண் உங்களை காதலிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க, இல்லை உங்களை கல்யாணம் பண்ணி முடிவு பண்ண மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். பெண்கள் யாருக்கெல்லாம் இலக்குகள் இருக்கோ, எந்த ஒரு மனிதன் நல்ல லட்சியத்தோடு இருக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் நல்ல நோக்கங்களோடு இருக்கிறானோ அவனை தான் காதலிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. இந்த மாதிரியான எந்த விதமான லட்சியமும் இல்லாமல், எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான இலக்குகளும் இல்லாமல் அலைந்து தெரியக்கூடிய ஒரு ஆணை கண்டிப்பாக ஒரு பெண் விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆணை தக்க வச்சுக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. அதாவது பெண்கள் ஒருத்தனோட பயணத்தில், வாழ்க்கை பயணத்தில் நம்ம இணைஞ்சு போகிறோம் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்ட இலக்குகளோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க விரும்புகிறாங்க. அப்போ இலக்கே இல்லாத ஒருத்தவங்களோட கண்டிப்பாக பெண்கள் பயணம் போகணும்னு விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. மூன்றாவது, ஒரு உணர்ச்சி பணைய கைதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரும்பாலான ஆண்கள் இந்த உணர்ச்சி பணைய கைதியாக இருக்கிறவங்க அப்படி நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது அவர்களுடைய மனநிலை எப்போதுமே மற்றவர்களை சார்ந்தே இருக்கும். அதாவது ஒரே ஒரு சின்ன எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவன் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவான். ஆனால் ஒரு தாமதமான ஒரு பதில் அப்படிங்கிறது டோட்டலாக நாசமாக்கிரும். அதாவது ஒரே ஒரு கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பாக ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த உணர்ச்சி பணைய கைதி என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கோபமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, பதட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை இவனால் சரியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால தான் சொன்னேன், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா போதும் அவன் பயங்கர சந்தோஷமாயிருவான். ஆனால் அதே போல் ஒரு தப்பான ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா போதும், டோட்டலாக அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உட்காந்து மூட் அவுட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனால் சுயமாக ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு மிக அதீதமான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருது. அப்போது யாரெல்லாம் தங்களோட உணர்ச்சிகளை, தங்களோட உணர்வுகள் சரியாக கையாளுறாங்களோ அவர்களை தான் பெண்களுக்கு அதிகமாக பிடிக்குது. ஒரு கோபம் வந்தாலும் கூட நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் அது பெண்ணுக்கு எளிதில் பிடிச்சு போயிடுது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான்காவது, எந்த விதமான எல்லைகளும் இல்லாத ஒரு மனிதனை பெண்கள் விரும்ப மாட்டார்கள்.
எல்லாத்தையும் பொறுத்து போகிறது, அவமரியாதையாக இருந்தாலும் பொறுத்துக்கிறது, வாக்குறுதிகள் மீறினாலும் பொறுத்துக்கிறது, அதாவது கடைசி நிமிடத்தில் ஒரு விஷயம் கேன்சல் ஆகுதா பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறது, எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாத ஒரு எல்லையற்ற மனிதர்களை பெண்கள் விரும்புவதே இல்லை. இப்போ எல்லையற்ற மனிதன்னா எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணை தன்னோட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, காதலிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ தான் வெறுக்கின்ற நடத்தையை கூட அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாலுமே கூட அந்த பெண் தான் கூட இருக்கணும், தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறான்ல, இவன் தான் எல்லையற்ற மனிதன். தனக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான பவுண்டரிஸும் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது இந்த அளவு எல்லா விஷயத்தையுமே பொறுத்து பொறுத்து போகின்ற ஒரு மனிதனுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இப்படி எல்லாத்தையுமே பொறுத்து போகிற ஒரு மனிதனை எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு அங்கீகார இயந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த அங்கீகார இயந்திரம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்றவர்களிருந்து எப்போ பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நம்மளை எல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்மளுக்கு யாராவது ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு வந்து பணம் காசெல்லாம் முக்கியமே கிடையாது. யாராவது இவனை பார்த்து கைத்தட்டினா போதும், யாராவது நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அப்போ இந்த மாதிரியான அங்கீகாரத்தை தான் அவன் வாழ்க்கையில் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறான். இந்த மாதிரியான அங்கீகாரத்தை தான் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு இது புகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது புரியவே மாட்டாங்குது. அப்போது இந்த மாதிரி அங்கீகார இயந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பெண்கள் விரும்புவதில்லை. அடுத்தது, தன்னைத்தானே கைவிடும் மனிதன். யார் இந்த தன்னைத்தானே கைவிடும் மனிதன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒருத்தனோட வாழ்க்கைக்குள்ளே நுழையிறான். அப்போது எல்லாமே மாறிடுது. எப்படி எல்லாமே மாறிடுது? ஒரு பொண்ணு வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறான், அவனுக்குன்னு இருக்கக்கூடிய பொழுதுபோக்குகள் எல்லாத்தையுமே விட்டுறான், அவனோட லட்சியங்கள் இலக்குகள் எல்லாமே காணாமல் போயிடுது. அவனுடைய உலகம் அந்த பொண்ணை சுற்றியே சுழல தொடங்குது. இது ஆரம்பத்தில் ரொம்ப காதல்மயமாக இருந்தாலுமே கூட இறுதியில் அந்த பெண்ணுக்கு ஒரு மூச்சு திணறலை ஏற்படுத்துது, அந்த ஆணுக்கும் ஒரு மூச்சு திணறலை ஏற்படுத்துது. இவனைத்தான் தன்னைத்தானே கைவிடும் மனிதன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் என்ன தான் எவ்வளோ அழகான ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்குன்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் ஆண்களை. அந்த மாதிரி இல்லாத ஆண்களை பெண்கள் விரும்புவதில்லை. உங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும், உங்களுக்குன்னு சில நண்பர்கள் எல்லாமே இருக்கணும், உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் இல்லாமல் ஆரம்பத்தில் அவளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அது அவளுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் அது ஒரு சலிப்பை தட்டிவிடும். அப்போது அவள் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது தன்னைத்தானே கைவிடும் மனிதர்களை பெண்கள் விரும்புவதில்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது, நிராகரிப்புக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆண். அதாவது அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவன் எப்பயும் சொல்லவும் மாட்டான். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத துணிஞ்சு பயப்படாமல் செய்கிறது கிடையாது. அதே போல் தனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தையோ ஒரு ஆசையோ வெளிப்படையாக சொல்கிறதும் கிடையாது. எப்போவுமே ஒரு விஷயம் கருத்து சொன்னால் அந்த கருத்துக்களுக்கு பின்னாடி நின்று சரி தவறுன்னு சொல்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் தன்னை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்போ நிராகரிப்புக்கு பயப்படுகின்ற ஒரு ஆணால் எந்த விஷயத்தையும் தெளிவாக செய்யவே முடியாது. ஏன்னா நிராகரிப்பை தவிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது தன்னம்பிக்கைக்கு நீங்கள் கண்டிப்பாக பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இதை தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் நிராகரிப்புக்கு பயப்படாதீங்க, துணிஞ்சு ஒரு விஷயத்தை செய்யுங்க. அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அதன் மூலமா என்ன கற்றுக்கிறதுன்னு பாருங்கள். அடுத்தது, தன்னை மதிக்காத ஒரு ஆண். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவன் வந்து தன்னோட தகுதியவே அவன் சந்தேகிக்கிறான், தன்னுடைய திறமையே வந்து சந்தேகிக்கிறான், தன்னுடைய மதிப்பையே அவன் குறைச்சி மதிப்பிடுறான். ஏன்னா எல்லாமே மற்றவங்க யாராவது சொன்னால் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. நீ கண்டிப்பாக இதை செய்ய முடியும் அப்படின்னா இவன் செய்வான். மற்றவங்க யாராவது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா செய்கிறது கிடையாது. அதாவது எப்போ பார்த்தாலும் ஒரு புற அங்கீகாரத்தை தேடி அதன் மூலியமாக வெற்றியை பெறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனை இங்கு பெண்கள் வந்து விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன சாதாரண விஷயம் செய்யணும்னா கூட ஒருத்தங்க சொன்னால் செய்யலாம், நம்மளுக்கு இது பயமாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியுமோ தெரியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்குமே மற்றவங்களை எதிர்பார்த்துட்டு தன்னை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக பெண்கள் அவனை விரும்பவே மாட்டார்கள். இதுதான் கசப்பான உண்மை. அப்போது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இல்லை அப்படிங்கிறதுனாலலாம் தவிர்க்கிறது கிடையாது, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனாலலாம் தவிர்க்கிறது கிடையாது. ஆக இதில் பெரிய பெரிய குறைபாடுகள் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களை அறிந்து கொள்ளாமல், கொஞ்சம் கூட உங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு அப்படின்னா, தங்களுடைய பலவீனங்களை எளிதில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்களாக இருந்தால் அவர்களை பெண்கள் தவிர்க்கிறார்கள். அப்போது பெண்களின் அங்கீகாரத்தை தேடுறதுனால மட்டுமே ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு ஆணாக மாறுறது கிடையாது.
அங்கீகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே கூட என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய நோக்கத்தில் நான் போய்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய வெற்றியை நான் அடையறதுக்காக போய்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மனிதன் தான், அப்படிங்கிற ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஆணாக மாறுகிறான். அப்போ பெண்கள் பரிதாபப்படக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்கள் உண்மையிலேயே விரும்பக்கூடிய ஒரு ஆணுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். இலக்குகளோடு இருங்கள், சுயமாக இருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அவர்களைத்தான் பெண்களுக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 8 விஷயங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆணாக உங்களால் மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த விஷயம் நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகள்.